இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கிரியேஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கிரியேஷன்ன்றது என்னென்னா, நான் ஆல்ரெடி Arduino Unoவில் வந்து ஃபங்க்ஷன்லாம் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? ஸோ என்ன நடக்குது, நான் கோடில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கிரியேஷன் சொல்லிட்டு கீழே வந்துட்டு நான் தனித்தனியாக நான் போட்ட ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாமேன்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா I2C ஸ்டார்ட். இந்த I2C ஸ்டார்ட்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, மொதல் 2 பின்னு நம்ம STA SCL பின் இருக்குது. ஸோ இந்த பின்னு 2 பின்னு, இந்த 2 பின்னும் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பின் மோடு வந்து அவுட்னு செட் பண்ணிடுவோம் செட்டப்லேயே. நெக்ஸ்ட் இந்த 2 பின்னு ஹையில் இருக்குது. ஸோ இப்படி ஹையில் இருக்குது, இந்த பின்னு ஹையில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன ஆகுது, 10 மைக்ரோ செகண்ட் கழித்து STA லோ ஆகுது. ஸோ இது வந்து SCLன்னு வச்சுக்குவோம். STA ஓகேங்களா? ஸோ 10 மைக்ரோ செகண்ட் கழித்து லோ ஆகுது, இந்த மாதிரி லோ ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலியே தான் இருக்குது. SCL வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலியே தான் இருக்குது. ஸோ லோவாகி இப்படி ட்ராவல் ஆகுது. இப்போ இந்த கண்டிஷன் இருக்கும் இல்லையா, இந்த கண்டிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். I2C 10 மைக்ரோ செகண்ட் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா SCLும் லோவாகுது. ஸோ இதுவும் லோவாகுது. ஸோ இப்படி லோவில் போகுது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பு. STA லோவில் இருக்குது. ஸோ STA லோவில் இருக்குது, SCL ஹையில் இருக்குது. ஸோ SCL ஹையில் இருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கோம். STA கொஞ்சம் எழுத்து வராது, மவுஸில் வருது, அதனால் இது SCL ஹையில் இருக்குது, STA லோவில் இருக்குது. திரும்பி ஒரு 10 மைக்ரோ செகண்ட் கழிச்சு STA ஹையாக மாறுது. இப்படி ஹையாக மாறுது, ஹையாக மாறி போகுது. இது பார்த்திங்கன்னா ஹைலியே தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்டிஷனில் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதான் I2C ஸ்டாப். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட். இந்த அக்னாலஜ்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, STA பின்னை வந்து இன்புட்டாக வச்சுட்டு டிஜிட்டல் ரைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா STAவை ஹை பண்ணுறேன். அதாவது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா STA பின்னு இன்புட்டு டிஜிட்டல் ரைட்டில் STA வந்து ஹை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த STA வந்து ஹை பண்ணியிருக்கேன். TAன்னு வச்சுக்குவோம், ஏன்னு வச்சுக்குவோம், இந்த கிளாக் எல்லுன்னு வச்சுக்குவோம், சும்மா ஹை பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இன்புட் வந்து SCL வந்து ஹையில் இருக்குது, இதுவும் ஹையில் இருக்குது, அதுவும் ஹையில் இருக்குது. இப்போ என்னன்ட்டுனா எனக்கு இன்புட் வந்து என்னவாக இருக்கணும்னா 0வாக இருக்கணும். ஸோ 0வாக இருந்தால் அக்னாலஜ்மெண்ட் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, 1ன்னு கிடைக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா ஈக்குவல் டு 0னா இந்த இடத்துல வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அதை தான் செக் பண்ணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ அக்னாலஜ்மெண்ட்டில் எனக்கு என்ன கிடைக்கும், 1 ஆர் 0 கிடைக்கும். அவ்வளோதான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுது, SCL ஹை பண்ணிவிட்டு 1 செகண்டுக்கு அப்புறம் நான் செக் பண்ணுறேன் STA வந்து இந்த மாதிரி வந்துட்டு லோ ஆகுது அப்படின்னா ஹைலியே தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வரையும் ஹைலியே தான் போய்கிட்டே இருக்குது. லோ ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ரீட் பண்ணி என்ன பண்ணுவேன் அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட்டில் நான் 1ன்றதை செட் பண்ணி வச்சுட்டு திரும்பி SCL லோ பண்ணி விட்டுருவேன். SCL லோ பண்ணி விட்டுட்டு திரும்பி நான் STAவை என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவுட்புட்டாக டிஃபைன் பண்ணிடுவேன். அப்புறம் ரிட்டன் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் கண்டிஷனில் அக்னாலஜ்மெண்ட் வருதா வரலையா, அதாவது IC வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதா பண்ணலையா அப்படின்றத வந்து நம்ம இஃப் கண்டிஷனில் போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இஃப்ன்ற மாதிரி வச்சுக்கலாம், ஆனால் இஃப் கிடையாது, இஃப்ன்ற மாதிரி. இந்த ஈக்குவல்ன்றது இந்த இடம் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி நம்ம செக் பண்ணுறோம். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், ஆனால் இஃப் கண்டிஷன் இந்த இடத்துல போடல, உங்களுக்கு புரியன்றதுக்காக இஃப் கண்டிஷன் மாதிரி செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸு ட்ரூவா ஃபால்ட்டான்றதை அப்படியே இதில் ஸ்டோர் பண்ணிடுறோம். இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம் இந்த ஃபங்க்ஷனில். அவ்வளோ. ஸோ அக்னாலஜ்மெண்ட் வந்து அந்த பின்னு அந்த டயத்தில் க்ரௌண்டாக இருக்கா இல்லையா, அவ்வளோதான். ஓகேங்களா?
அடுத்து டேட்டான்றது ஒன்றும் இல்லை, இதுக்கு டேட்டா அனுப்பணும் இல்லையா, அட்ரஸ் ஆகட்டும் மற்ற டேட்டா வாசும் ஆகட்டும், எப்படி இருந்தாலும் 8 பிட்டுக்கு தானே அனுப்ப போகிறோம். ஸோ 8 பிட்டுக்கு எப்படி டேட்டா அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சொல்கிறேன். ஸோ 8 பிட்டுக்கு டேட்டா வந்து எப்படி நம்ம அனுப்ப போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாக் பல்ஸும் ஹையில் இருக்கப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டேட்டா வேல்யூ என்னமோ அப்போ எடுத்துக்கும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டிருப்பேன், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தா புரியுமா, இங்கே இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எப்போ கிளாக் பல்ஸ் ஹையாக இருக்கோ அப்போ அதுக்கு நேராக வந்து என்ன டேட்டா இருக்கோ அதை தான் வந்து அது டேட்டாவை கன்சிடர் பண்ணும். எப்படி, ஸோ அதுக்கு நேராக வந்து எஸ்டிஏவோட ஸ்டேட் என்னவோ அதை தான் வந்து அது டேட்டாவாக கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 8 பைட் வந்து நம்ம அனுப்பணும். 9th கிளாக்கு தான் வந்து அக்னாலஜ்மெண்ட் கிளாக்காக இருக்கும். 9th ஒரு கிளாக் வருது அக்னாலஜ்மெண்ட் கிளாக். ஸோ அக்னாலஜ்மெண்ட்டை பார்க்குறது. ஓகேங்களா. உங்களுக்கு கீழே செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டான்றதில் இந்த வேல்யூவில் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு வேல்யூவில் வந்து ஒரு 0x28 அப்படின்னு அனுப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது. ஸோ இப்போ 0x28 அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்ட்டுனா இந்த எஸ்டிஏ இருக்கு இல்லையா, ஒரு ஃபார் லூப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா ஐ வந்து 0லேருந்து 7 வரை இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ முதல் 0ன்னு வந்துடும். எஸ்டிஏ பின்ன இப்போ நான் ஹை பண்ண போகிறேன்னா லோ பண்ண போகிறேன்னா அது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா இந்த ஆப்ரேஷனை பொறுத்து மாறும். ஸோ இந்த ஆப்ரேஷன் மட்டும் நான் தனியாக எழுதுகிறேன். வேல்யூன்றது இதுதான். அண்டு 0x80 ரைட் ஷிஃப்ட் ஐ. ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்ட்டுனா 28 இருக்கும் இல்லையா. ஸோ 28ஓட பைனரி என்ன அப்படின்ட்டுனா 0 0 1 0, 8க்கானது 1 0 0 0. இதான் 28க்கான பைனரி. இப்போ 80க்கான பைனரி என்ன அப்படின்ட்டுனா 1 0 0 0 0 0 0 0. இப்போ இது என்ன பண்ணணும், அண்டு பண்ணணும். இதுதான் இங்கே மீன்ஸ். அண்டு பண்ணுறோம். அண்டு பண்ணுறப்ப இந்த 0 இருக்க இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் 0 ஆயிரும். ஸோ இந்த 1 இருக்க இடமும் 0 இருக்கனால 0. ஸோ ஃபஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் இந்த பக்கம் நகரும். ஓகேங்களா. ஏன்னா ஐயோட வேல்யூ 0, அதனால் 0th ஷிஃப்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் இந்த பக்கம் நகரும். ஒரு ஷிஃப்ட் நகரப்ப இந்த பொசிஷனுக்கு வரும். இந்த பொசிஷன்லையும் 0, அது 0 ஆகும். அடுத்து ஒரு ஷிஃப்ட் நகரப்ப இந்த பொசிஷன் வரும். ஏன்னா நம்ம நகர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 இங்கிட்டு நகரும். ஓகேங்களா. 0th பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், 3rd, 4th, 5th, 6th, 7th. ஸோ இங்கே நகர்றப்ப 1, அடுத்து 0, அடுத்து 1 0 0 0 இப்படி தான் வரும். எப்படின்னா ஒவ்வொரு லூப்பிங் சுற்றுறப்ப ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஒவ்வொரு பொசிஷனாக வந்து பார்த்திங்கன்னா நவந்து போகும். எதுனா இந்த ஒன்னோட வேல்யூ ஒவ்வொரு பொசிஷனாக நவந்து போகும். ஏன்னா 80 தானே நம்ம நகர்த்துறோம். 80 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்டிங்காக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. 0th ஷிஃப்ட்டு 1 2 3 4 5 6 7ன்னு 7 ஷிஃப்ட்டு இந்த இதில் ஒவ்வொன்றா நகர்த்தி அண்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ அண்டு பண்ணி பார்க்குறது 0வாக இருந்துச்சு அப்படின்னா லோக்கு வரும், 1ஆக இருந்தால் ஹைன்னு வரும். இந்த இது ஸோ செக் பண்ணுறோம். 0வாக இருந்தால் லோ, 1ஆக இருந்தால் ஹை. அப்போ எஸ்டிஏ லோவாக ஹையா அப்படின்றது இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்குமோ அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லூப்பிங்லையும் வரும். லூப்பிங்கில் வந்தோடனே எஸ்டிஏவுக்கு வச்சாச்சு இப்போ டேட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டி கிளாக் பல்ஸை அப் பண்ணிவிட்டு டவுன் பண்ணணும். இப்படி இருக்குன்னா அப் பண்ணிவிட்டு டவுன் பண்ணணும். ஸோ இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணுறோம். ஏன்னா 1 மைக்ரோ செகண்டு அப் பண்ணிட்டு டவுன் பண்ணுறோம்.
அப்போ ஒரு கிளாக் பல்ஸ் வந்துடும். திருப்பி அகைன் லூப்பில் வந்துட்டு என்ன டேட்டாவோ அப் பண்ணிட்டு டவுன் பண்ணணும், அப் பண்ணிட்டு டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னா 8 டைம்ஸ் வந்து இந்த டேட்டா போகும். 9th டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்டுக்கான ஒரு கிளாக் பல்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, மேலே இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மேலே எஸ்சிஎல் ஹை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோ செகண்ட் கிடச்சி எஸ்சிஎல்ஓ. இந்த கிளாக் பல்ஸ் 9th கிளாக் பல்ஸாக வந்துடும் அக்னாலஜ்மெண்ட்டுக்கு. ஸோ அதை எங்கே போட்டிருப்போம் அப்படின்னா கீழே வந்துட்டு இருங்க, கீழே வந்துட்டு ரைட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுருவோம். இந்த I2C ரைட்டில் டேட்டாவை ரைட் பண்ணிடுவோம். டேட்டாவை ரைட் பண்ணிவிட்டு என்ன இருக்குது பார்த்தீங்களா, I2C டேட்டா I2C ரைட் பைட்டில் டேட்டா கொடுத்துட்டோம்னா அந்த டேட்டா ரைட் ஆயிரும். அதுக்கப்புறம் 9th பல்ஸ் இங்கே சென்ட் பண்ணி விட்டுருவோம் அக்னாலஜ்மெண்ட்டு. ஸோ இதில் தான் வந்து நம்ம ரைட் பைட்டில் தான் வச்சு நம்ம டேட்டா கொடுப்போம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்டோட போகும். ஸோ அதனால் நம்ம ரைட் பைட் அப்படின்றதுக்கு தான் டேட்டா கொடுப்போம். சரிங்களா, நாங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன், அதனால் உங்களுக்கு இதாக இருந்திருக்கும். ஸோ மேலே அடுத்து வரேன். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கமாண்ட் ஆர் லெட்டர் மோட். ஸோ இந்த கமாண்ட் ஆர் லெட்டர் மோட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனேபிள் பின் வந்துட்டு எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். RS பின் வந்துட்டு 0வாக இருந்தால் அது கமாண்ட் மோடு, 1ஆக இருந்தால் லெட்டர் மோடு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷிஃப்டிங் ஆப்ரேஷனும் அண்ட் ஆப்ரேஷனும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு டேட்டா வருது 30. இப்போ 30ன்னு வரப்போ இந்த டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த டேட்டாவில் 30ன்னு இருந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 எடுக்கணும். அப்போ இந்த 3 மட்டும் நான் எடுக்கணும், ஏன்னா 2ஆக பிரித்து நான் அனுப்பணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் 3 அனுப்பணும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 0 அனுப்பணும். அப்போ 3 மட்டும் நான் பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 × F0 வச்சு நான் அண்டு பண்ணினா எனக்கு 3 மட்டும் கிடச்சிடும். ஏன்னா எஃப்ன்றது 1 1 1ன்னு போயிடும். இப்போ எப்படி சொல்கிறது, 3க்கான பைனரி பார்த்தீங்க அப்படின்னா 0 0 1 1 இதான் 3க்கானது. அடுத்து 0 0 0 0 இது 0க்கானது. இதில் F0 அப்படின்றது இந்தது இப்படி போட்டு 0 0 0 இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்தது மட்டும் கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. 0 0 1 1 0 0 0 0 இப்படி கிடைக்குமா. ஓகேங்களா. கரெக்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த 3ன்றது மட்டும் கிடச்சிடும். கரெக்ட் தானா. ஓகே. இப்போ இந்த இது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா LCD 4 பிட் ரைட்டுக்கு வரும். இந்த 4 பிட் ரைட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வரும். இங்கே வந்த பின்னாடி RS வந்து என்ன போட்டுருக்காங்கன்னா 0 என்னது கமாண்ட் மோடு. இங்கே 0 இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 × 30 இருக்கும். ஆக்சுவலி இந்த 30க்கு அப்புறம் 8ன்னு இருந்தாலும் கூட, இப்போ இது 38ன்னு வந்திருந்தாலும் கூட இங்கே 0 0 தானே இருக்குது, எப்போ இருந்தாலும் 0 தான் இருக்கும், 30 தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மொதல் 4 பிட் தான் டேட்டா, அந்த 4 பிட்டில் அனுப்புறதுக்கு தான் இந்த 3 தேவை. ஸோ அந்த 3 தான் நம்ம பிரித்து எடுத்துருக்கோம். அடுத்து இந்த 0வில் வந்து அந்த 4 பிட்டு செட் பண்ணணும். அந்த 4 பிட்டு தான் LED எனேபிள் RSW RS. ஸோ இந்த 4 பிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செக் பண்ணணும். முதல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிட் டேட்டா, இந்த பிட் டேட்டா வந்து இங்கே போட்டுக்கேன் 30. அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா RS என்னது 0 வந்தால் 0 × 0 0 அப்படி சொல்லி போடுங்க அப்படி சொல்லி போட்டிருக்கேன் இந்த RS. ஸோ இந்த RS வந்து என்னன்றதை செக் பண்ணுது. 0 0வாக இருந்தால் 0 0, 0 1ஆக இருந்தால் 0 1, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி செக் பண்ணும். இது என்னது, 1ஆக இருந்தால் 0 × 0 1, 0வாக இருந்தால் 0 × 0 0 அப்படின்னு போடணும். அப்போ இதோட இதை கூட்டுறப்ப அதே 30 தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ டிஃபால்ட்டாக வந்து பேக் லைட்டை ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக பேக் லைட்டுக்கான ஆன் வந்து இந்த கோடு தான். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த பின்னு தான் வந்து பேக் லைட்டுக்கான பின்னு. ஸோ இதை மட்டும் நம்ம இதை ஃபுல்லாக 0 வச்சுட்டோம், இந்த 3ஐயும் வந்து 0 வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு மட்டும் 1 வச்சோம்னா என்ன அர்த்தம்னா 0 8 அதான் வந்து அதுக்கான கோடு ஆனில் இருக்குன்னா. ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிட்டேட்டரோட இது பண்ணுவோம். அப்போ 0 × இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா ஆர் பண்ணுறோம், 0 × ஆர் 0 × 80 இது வந்து 08 இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 38ன்னு வந்து இருக்கும், 38ன்னு வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 38 இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இந்த enable 1ன்ற டேட்டாவையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். ஸோ enable 1ன்ற டேட்டாவும் சேர்த்து ஆட் பண்ணோம்னா அது 4th இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடம். இப்போ இந்த இடத்த 1ன்னு மாற்றுறோம் 4th பின்னு. அதை வந்து என்ன பண்ணுறோம், இந்த இப்போ 38 இருக்கு இல்லையா, அப்போ 0 cross 38 R of 0 cross 04 இது ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா enable பின்னு ஹையில் வரணும். அதாவது எல்சிடியில் ஆர்எஸ் என்ன மோடுன்னு செட் பண்ணிவிட்டு ரீடா ரைட்டா அது வந்து 0 தான், அதையும் செட் பண்ணிவிட்டு enable நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா enable வந்து ஹையில் இருக்கும். ஒரு வாட்டி லோ பண்ணிவிட்டு விட்டோம் அப்படின்னா டேட்டா வந்து புஷ் ஆயிரும் அப்படின்னா. அப்போ என்ன பண்ணணும், ஹையாக மாற்றணும், அதுக்கப்புறம் அது 0வாக மாற்றணும். அப்படின்னா தான் லோ பண்ணிட்டு விடுற மாதிரி அர்த்தம். ஸோ ஹையாக மாற்றணும், அதுக்கப்புறம் 0வாக மாற்றணும் அப்படின்னா உள்ளே புஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் ஹையாக ஃபஸ்ட்டு மாற்றுறோம். அப்போ 38 அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 0 cross 4Eன்றது அட்ரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அனுப்பிட்டேன். ஸோ அட்ரஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அட்ரஸ் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 0 cross 04ன்றதை இது பண்ணுறேன். அது வந்து எனேபிள் ஹையில் வச்சுருக்க மாதிரி அதை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 1010ன்ற மாதிரி வரும். அதுக்கு ஆர் பண்ணோம்னா அப்போ அதுக்கு வந்து 10 இப்படி வரும், சாரி 1100ன்னு வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 12னா சி. அப்போ என்ன ஆகும்னா 3C ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து 3C. ஓகேங்களா, 0 cross 3C. அதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 எடுத்துருவோம் இல்லையா. ஸோ இந்த 1 எடுத்துருவோம். திரும்பி இந்த இடத்துல இதுக்கு மீனிங் என்னென்னா, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த பிட்டை தவிர்த்து மற்ற பிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இதுக்கான எப்படி சொல்கிறது, 0 cross 04 அப்படின்றதுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா 0 0 0 0 0 1 0 0 இதான் வந்து பைனரி. இது வந்து இப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா 1 1 1 1 1 0 1 1 இப்படி வரும். இப்படி வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும் இல்லையா, இந்த பர்டிகுலர் பிளேஸ் இதை மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா 0வாக மாற்றுறோம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம டேட்டாவோட அண்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு பழைய வேல்யூவே கிடச்சிரும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு டேட்டாவோட அண்டு பண்ணுறோம்னா இந்த பர்டிகுலர் வேல்யூ இப்போ என்ன இருக்குது 3C இருக்கு இல்லையா. ஸோ 3C அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 0 1 1 1 1 0 0 இந்த வேல்யூவோட நம்ம அண்டு பண்ணோம்னா 1 1 1 1 1 0 1 1 அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0 0 இது போல் எப்படி சொல்லுவோம் 0 0 0 இது இது 1 1 இந்த 1 கிடச்சிரும். இது 0வாக மாறும், இதுவும் 0வாக மாறும், இதுவும் 0வாக மாறும். கரெக்டுங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ 3, இந்த வேல்யூ 8. ஸோ பழைய வேல்யூ 3 8 கிடச்சிடும். அது என்ன நடக்குது அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு வாட்டி பல்ஸ் வந்து எனேபிள் வந்து ஹை பண்ணி லோ பண்ணுறோம். ஸோ ஹை பண்ணி லோ பண்ணால் தான் உள்ள டேட்டா புஷ் ஆகும். ஸோ அது பண்ணுறோம் ஆகலாம். இப்போ என்ன ஆகும், டேட்டா உள்ளே புஷ் ஆயிரும். உள்ளே புஷ் ஆனோடனே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பேக் லைட்டு ஆனில் இருக்கும், ஆர்எஸ் மோடு வந்து இதில் இருக்கும், கமாண்ட் மோடில் இருக்கும், இது ரைட்டில் இருக்கும். எனேபிளை ஒன்ஸ் அப் பண்ணிவிட்டு டவுன் பண்ணியிருக்கோம் இந்த ரைட் பிட்டில், அவ்வளோ. ஸோ அதே தான் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெறும் 38 அப்படின்றதுக்காக இந்த 30 வச்சு சொன்னேன். இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இனிஷியேட்டில் கிடக்கும், உங்களுக்கு கீழே காமிக்கிற பாருங்கள். அந்த கமெண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா உள்ளே சென்ட் ஆகும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன். இந்த பொசிஷன்றது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமாண்ட் இருக்கும். 0 cross 08ன்றது ஃபஸ்ட் ரோக்கான பொசிஷன், 0 cross G0ன்றது செகண்ட் ரோக்கான பொசிஷன். அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் எத்தனையோ அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அத்தனாவது பொசிஷன்லேருந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் செட் கர்சர் ரோ எத்தனை காலம் எத்தனை 0th ரோவில் 1வது காலம் அப்படின்னா 0th வந்திருந்தாலே 0 cross 80 அதில் காலத்தை வந்து கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து இந்த கமாண்டை வந்துட்டு நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா எல்சிடிக்கு அந்த கமாண்ட் வந்து இத்தனாவது பொசிஷன்றது அதை எடுத்துக்கும். கமாண்ட் மோடில் வச்சு இந்த எக்ஸாம்பிள் அனுப்புனாலே அது ரோவில் வந்து இத்தனாவது பொசிஷனில் வைக்க சொல்கிறாங்க அப்படி சொல்லி எடுத்துக்கும். அதுலேருந்து நமக்கு டேட்டா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்றது ஒன்றும் இல்லை, இப்போ கேரக்டர் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னு போட்டால் போதும். இப்போ நான் அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் அனுப்புனேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட எண்டு பாயிண்ட் வரையும் இந்த ஒயில் லூப் செக் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா /0 வர வரையே
ஸ்லாஷ் 0 அதாவது எம்டி ஆகி வர வரையும் செக் பண்ணும். அது செக் பண்ணிவிட்டு பொசிஷன் ஒன்று ப்ளஸ் பண்ணும். ஏன் பொசிஷன் ப்ளஸ் பண்ணுறோம்னா நம்ம கொடுத்துருக்க பொசிஷன் எந்த பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷனில் இருந்து கமாண்டில் வந்து பொசிஷன் வந்து 0x880 அதுலேருந்து ப்ளஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருந்த அந்த பொசிஷனில் இருந்து ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த பாயிண்ட் பண்ணி டேட்டாவை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணிவிட்டு அடுத்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கவே பிரிண்ட் பண்ணும். அதுக்கு தான் அந்த I2C ஸ்ட்ரிங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு இப்போ தான் சொன்னேன். ஸோ மொதல் 8 டேட்டா அனுப்பிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வெயிட் பண்ணுறதுக்காக ரைட்டுன்னு சொல்லிட்டு தனியாக போட்டிருக்கோம். இந்த ஃபுல்லாக அந்த அக்னாலஜ்மெண்ட் செக்கிங்காக. ஓகேங்களா, இந்த ரைட்டு. அடுத்து இனிஷியேட் பண்ணுறது. இந்த இனிஷியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொதல் 50 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் 50 இது மில்லி செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆனுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிட்டில் வந்து இந்த 30 அப்படின்றது என்னென்னா 8 பிட் மோடு ஒன்லைன் எனேபிள் பண்ணுறது. இது இந்த ஆர்டர் தான் பண்ணணுமான்னு கேட்டால் ஆமாம், இந்த ஆர்டர் தான் பண்ணணும். நீங்கள் இதை பண்ணாமல் டேரெக்டாக நான் 4 பிட் மோடவே எனேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா எடுக்காது. ஏன்னா எனக்கு எடுக்கல. ஸோ மொதல் 8 பிட் மோடு ஒன்லைன் எனேபிள் பண்ணணும். அப்புறம் 4 பிட் மோடில் ஒன்லைன் எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 4 பிட் மோடில் 2 லைன் எனேபிள் பண்ணணும். இந்த ஆர்டர் வந்தால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகுது. இதை தாண்டி இந்த இதெல்லாம் இல்லாமல் போட்டீங்க டேரெக்டாக நான் 4 பிட் மோட எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா அது எடுக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து 4 பிட் மோட எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு பேக் லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. 0x8ன்றது பேக் லைட் ஆன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0x01 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளியர். ஸோ கமாண்ட் மோடில் கிளியரு. கமாண்ட் மோடில் நீங்கள் அனுப்புனால முதல் 0 அனுப்பும், அதுக்கப்புறம் தான் 1 அனுப்பும். அங்கிட்டு இருக்க 4 பிட்டு வந்து தொடாது. ஓகேங்களா, இதுலேயே வந்து பாருங்கள் பேக் லைட் ஆனுக்கு என்ன போட்டிருக்கோம். முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0 அனுப்பும், அப்புறம் 8 அனுப்பும். ஆக்சுவலி வந்து இந்த தேவையே இல்லை. நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்கேன் 0x08ன்றது. இது வந்து தேவையில்லை. ஏன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணி வச்சுட்டோம். என்ன பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே சேர்த்து வச்சுட்டோம். இந்த இடத்துல எங்கே இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டிஃபால்ட்டாகவே டேட்டாவில் வந்துட்டு 0x08 வந்து லாஸ்ட்டு அந்த 1ஆம் நம்பரில் டிஃபால்ட்டாகவே ஆன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு எப்படி சொல்கிறது ஆர் பண்ணணும். எதை ஆர் பண்ணணும் அப்படின்னா 0x08 ஆர் 0x00 அப்படின்னு போட்டு பேக் லைட் ஆன் பேக் லைட் ஆஃப்னு சொல்லி வச்சு தனியாக டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பேக் லைட் ஆன்னா 08 வந்து ஆர் ஆகும், ஆஃப்னா 0x00 அது வந்து இதாகும் ஆர் ஆகும். ஆறுனா கூட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் ஆகும். அப்படின்றப்ப என்னென்னா ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். நம்ம தனியாக போடாமல் ஸ்டாட்டிக்காகவே இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் கீழே இருக்க தேவையில்லை, கீழே இருக்க இந்த லைன் தேவையில்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிஸ்பிளே கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 2 மில்லி செகண்டுக்கு அப்புறம் 0x06 அப்படின்றது என்னென்னா என்ட்ரி மோடு. அதுக்கப்புறம் 0x0Cன்றதுனா டிஸ்பிளே ஆன் கசர் ஆஃப். இல்லாட்டி கசர் ஆன் பண்ணால் 0x0E போடலாம், அதில் கசர் ஆன் ஆகும். கசர் தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி இதை எடுத்துட்டுருங்க. மேலே கமெண்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, மேலே வந்து அதுக்கு தான் நான் தனியாக அந்த கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன். எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா 0x0E டிஸ்பிளே ஆன் கசர் ஆன். உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் கசர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா 0x0C போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு பார்த்தீங்களா கீழே வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் செட் கர்சர் ஒன்றாவது ரோனா 0 ரோ 1 ரோ நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்லுவோம். இங்கே 0 to 1. அப்போ கீழே இருக்க செகண்ட் ரோ வந்துடும். தேர்டு காலத்துலேருந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் தனியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோடு எழுதியாச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ கோடு எழுதியாச்சு இருங்க வாங்க. ஓகேங்களா, இதே பார்த்தீங்கன்னா தனி லைப்ரரியாகவே போட்டேன். STACL வந்து 2 3. ஸோ நீங்கள் இந்த A4 A5 அந்த பின் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ நான் 2 3 எந்த பின்னாலும் சொன்னேன் இல்லையா, ஸோ நான் 2 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 3 ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு இந்த லைப்ரரியை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். I2C M42.h. ஸோ இனிஷியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், வெறும் இனிஷியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இனிஷியேட்டில் சும்மா ஹாலோ வேர்ல்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இங்கே ரன்னாகி இருக்கும். ஃபஸ்ட் ரோ வந்து 0, ரெண்டாவது ரோ வந்து 1. ஸோ 0 ரோ 1வது ரோ, அதில் 3வது ப்ளேஸ் தள்ளி இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றலாம். மாற்றி வேணால் ஒன்ஸ் ஒரு டெஸ்ட்டு போடலாம். 0ல் 3 அப்படியே மேலே
ஸோ அப்லோட் ஆகுது. ரீசெட் பண்ணி காமிக்கிறேன். வந்துருச்சுங்களா? இதுலேயே பாருங்கள், இந்த வேக்கப்புன்றதை வந்துட்டு நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வந்து எரர் வராது. ஒரு 1 டைம் கூட போட்டுக்குவோம். இப்போ வந்து கீழே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி 6ல் வைப்போம். 6 கூட வேணாம், 00வே வைப்போம். ஸோ அப்லோட் ஆகுது. பார்த்தீங்களா? நம்ம அந்த வேக்கப்புன்றதை ஒரு 2-3 டைம் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எரர் வர மாட்டேங்குது. 1 டைம் மட்டும் தான் அந்த வேக்கப், அதாவது 8 பிட் மோட 1 டைம் மட்டும் அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில என்ன ஆகுது அப்படின்னா எனக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எரர் பார்த்தீங்க இல்லையா, சும்மா கோடு ஸ்லாஷ் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு 2 டைம் 3 டைம் வந்து அனுப்பிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் தான் இனிஷியேட் பண்ணுறப்ப.